சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மைய பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் சனிக்கிழமை திருநாளை முன்னிட்டு உற்சவ தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் சுந்தரராஜ பெருமாள் மற்றும் தாயாருக்கு திருமஞ்சன பொடி, மஞ்சள், பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல வகையான நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் நடைபெற்று தீப தூப ஆராதனை காண்பித்து மகா ஏகமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாள் தாயாரை வழிபட்டனர். மத்தியார்ச்சனமாக போற்றப்படும் திருவிடைமருதூர் அருள்மிகு மகாலிங்க சுவாமி திருக்கோவில் தைப்பூச பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும் சிறப்பு ஸ்தலமாகவும் மத்தியார்ஜனமாகவும் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமானதாக விளங்கும் திருவிடைமருதூர் அருள்மிகு பெருநல மாமலையம்மை உடனாகிய ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் தைப்பூச பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கோவிலின் வாயிலில் உள்ள பிரம்மாண்ட கொடி மரத்திற்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தொடர்ந்து சிவாச்சாரியர்களின் வேத மந்திரங்கள் முழங்கிட ஓதுவா மூர்த்திகளின் தேவார திருவாசக பதியங்களுடன் மங்கள வாத்தியங்களுடனும் ரிஷப கொடி ஏற்றப்பட்டது. தைப்பூச பெருவிழாவின் முக்கிய உற்சவங்களாக வருகின்ற 6ஆம் தேதி தம்மைத்தான் அர்ச்சித்தல் சகோபர இடப வாகன காட்சியும், 10ஆம் தேதி தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற 5 திருத்தேர் வடம் பிடித்தல் திருத்தேரோட்டமும், வருகின்ற 11ஆம் தேதி தைப்பூச தீர்த்தவாரி மற்றும் வெள்ளி ரத காட்சி வெகு விமர்சையாக நடக்கின்றது. ஏற்பாடுகளை திருக்கோவில் கண்காணிப்பாளர் மற்றும் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர்.
புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் புதுநகரில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு சித்தி விநாயகர் ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணிய சுவாமி ஆலய திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவினை முன்னிட்டு இன்று காலை 6 மணி அளவில் திருப்பள்ளி எழுச்சியுடன் தொடங்கியது. தொடர்ந்து மூலவர்களுக்கு ஆனந்தாட்டல் மற்றும் மூலவர்களுக்கும் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் காப்பணிவித்தல் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து காலை 7 மணி அளவில் 4ஆம் கால வேள்வி தொடங்கி நாடி சொன்ன நாடி சந்தானம், பூர்ணாகதி, மலர் அர்ச்சனை, திருமுறை விண்ணப்பம், பேரொளி வழிபாடு ஆகியவை நடைபெற்றது. மேலும் பூஜிக்கப்பட்ட கலசங்கள் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து காலை 8:40 மணியளவில் ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் கருவறை விமான கலசங்களுக்கு குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் மாண்புமிகு புதுச்சேரி உள்துறை அமைச்சர் ஆ. நமச்சிவாயம் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் மூலவர்களுக்கு மகா அபிஷேகத்தினை தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் ஆ. நமச்சிவாயம் அவர்களுக்கு கோவிலின் சார்பில் முதல் மரியாதை அளிக்கப்பட்டது. விழாவிற்கான வேள்வி பணியில் சிவதிரு ஆ. சிவமூர்த்தி மற்றும் கூட்டேரிப்பெட்டு திரு ஆடல் அரசின் சிவகண பேரிகை சிவனடியார் திருக்கூட்டம் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவுக்கான ஏற்பாட்டினை காட்டேரிக்குப்பம் ஊர் கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். திருச்சி அருகே உள்ள சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான தைப்பூச திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை ஒட்டி ஊர்ச்சவர் அம்மனுக்கு இன்று காலை சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அம்மன் மரக்கீடயத்தில் கொடிமரம் முன்பு எழுந்தருளினார். அதனைத் தொடர்ந்து கொடிமரத்தில் சிவாச்சாரியர்களை கொண்டு வேத மந்திரங்கள் முழங்க அஸ்திர தேவர்களுக்கும் தங்க கொடிமரத்திற்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கோவில் குருக்கள் சமயபுரம் மாரியம்மன் படம் தாங்கிய தைப்பூச கொடியினை மந்திரங்கள் மேலத்தலங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் இரவில் அம்மன் சிம்மம், பூதம், அன்னம், ரிஷபம், யானை, வெள்ளி சேஷ வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி தருகின்றார். 8ஆம் நாளான அம்மன் வெள்ளி குதிரை வாகனத்தில் காட்சி தருகின்றார். 9ஆம் நாள் தெப்பத் திருவிழா நடைபெறுகின்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் இணை ஆணையர் பிரகாஷ் தலைமையில் கோவில் பணியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்து வருகின்றனர்.
தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களுள் நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்தியம்மாள் திருக்கோவிலும் ஒன்றாகும். இங்கு ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றது. அதன்படி தை மாதத்தில் வரும் தைப்பூச திருவிழா 12 தினங்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். இந்த ஆண்டுக்கான திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவினை முன்னிட்டு திருக்கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு திருவனந்தல் பூஜை, விஸ்வரூபம், காலசந்தி பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் கொடிப்பட்டம் பல்லக்கில் கோவில் உள்பிரகாரத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி சன்னதி முன் அமைந்துள்ள தங்க கொடிமரத்தில் காலை 9:15 மணி முதல் 10:15க்குள் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு மஞ்சள் பொடி, மாப்பொடி, வாசனை பொடி, பால், தயிர், இளநீர், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. கொடியேற்ற நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருநெல்வேலி என பெயர் வர காரணமான நெல்லுக்கு வெளியிட்ட திருவிளையாடல் வருகின்ற 5ஆம் தேதி விழாவின் 4ஆம் நாள் நண்பகலில் நடைபெறுகின்றது. இரவு 7 மணிக்கு சுவாமி அம்பாள் ரிஷப வாகனத்தில் பஞ்சமூர்த்திகளும் திருவீதியுலா நடைபெறுகின்றது. தாமிரபரணி தைப்பூச மண்டபத்தில் வரும் 11ஆம் தேதி தைப்பூச தீர்த்தவாரி நிகழ்ச்சியும், மறுநாள் 12ஆம் தேதி சவுந்தர சபையில் காந்திமதி அம்பாளுக்கு நடராஜ பெருமான் திருநடன காட்சியும், தைப்பூச திருவிழா நிறைவாக வரும் 13ஆம் தேதி சந்திர புஷ்கரணி என்னும் வெளித்தெப்பத்தில் பஞ்சமூர்த்திகளுடன் தெப்ப திருவிழாவும் நடைபெறுகின்றது. இவ்விழாவுக்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகம் மற்றும் அறங்காவலர் குழுவினர் செய்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் கல்லடைக்குறிச்சி தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் பிரதிநிதி பெற்ற ஸ்ரீ நாடு உகந்த விநாயகர் திருக்கோவில் பல நூற்றாண்டு பழமை வாய்ந்த திருக்கோவிலாகும். திருக்கோவில் கும்பாபிஷேகம் கடந்த 36 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற நிலையில் மீண்டும் கோவிலை புனரமைப்பு செய்யும் பணியில் பக்தர்கள் மற்றும் ஊர் மக்கள் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்று நேற்று முன்தினம் கும்பாபிஷேக சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம் உள்ளிட்டவை நடத்தப்பட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜைகளும், அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு மகா தீபாரதனை நடைபெற்றது. இவ்விழாவில் வேளாக்குறிச்சி ஆதீன குருமா சன்னிதானம் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
நெல்லை மாவட்டம் ராஜவல்லிபுரம் செப்பறை அருள்மிகு அழகிய கூத்தர் திருக்கோவில் அமைந்துள்ளது. ஆடவல்லாண்டின் 5 விசேஷ தலங்களில் இது 2வது தலமாகும். சிறப்புகள் வாய்ந்த செப்பறை அழகிய கூத்தர் திருக்கோவிலில் வருஷாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவிற்காக அதிகாலை நடை திறக்கப்பட்டு விநாயகர் வழிபாடு, கும்ப பூஜை, சிறப்பு ஹோமங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்பாளுக்கு பல்வேறு வாசனை பொருட்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நவகும்பங்கள் ஆலய பிரகாரமாக எடுத்துறப்பட்டு தாமிர சபை சுவாமி அம்பாள் விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் விழா மண்டபத்திற்கு எழுந்தருளிய அழகிய கூத்தருக்கு மாப்பொடி, மஞ்சள் பொடி, வாசனை பொடி, பால், தயிர், பஞ்சமிர்தம், தேன், விபூதி, சந்தனம் என பல்வேறு அபிஷேக பொருட்களால் மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த ஸ்ரீ நடராஜர் சிவகாமி அம்பாளுக்கு நடன தீபாரணை, சோடச உபச்சாரணைகள் நடைபெற்றது. இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வந்திருந்த பக்தர்களுக்கு மகேஸ்வர பூஜை அதாவது அன்னதானம் நடைபெற்றது.
இல்லையா? அது கீழே நிற்காம கேமராக்கு போடணுமா? நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் மகேந்திரகிரி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள திருக்குறுங்குடி அருள்மிகு அழகிய நம்பிராயர் கோவில் 108 வைணவ திருத்தலங்களில் 54வது திவ்ய தேசமாகும். இந்த திருத்தலத்தில் பெருமாள் நின்று நம்பி, கிடந்த நம்பி, இருந்த நம்பி, திருப்பார்கடல் நம்பி மற்றும் திருமலை நம்பி என்று 5 கோலங்களில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றார். இதில் திருக்குறுங்குடி ஊருக்கு மேற்கே மேற்கு தொடர்ச்சி மலையில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத திருமலை நம்பி நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றார். ஆழ்வார்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வாருக்கு முக்தி கொடுத்தது இந்த மலை நம்பி. வைகாசன ஆகம முறைப்படி பூஜைகள், திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த இந்த திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜ ஜிஎஸ் சுவாமிகள் அருளாசிகளுடன் மூலஸ்தான விமானம் மற்றும் பரிவார சுவாமிகளுக்கும் பாலாலய விழா கடந்த 31ஆம் தேதி காலை ஆரம்பமாயிற்று. அதிகாலை சந்தி நடை திறக்கப்பட்டதும் விஸ்வரூபம் காலை சந்தி நடைபெற்றது. பின்னர் நம்பி ஆற்றிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டது. திருக்கோவில் மகா மண்டபத்தில் அமைக்கப்பட்ட யாகசாலையில் மங்கள இசையுடன் விஸ்வக்சேன ஆராதனம் நடைபெற்றது. தொடர்ந்து எஜமான வர்ணம் விமான பாலாலய பூஜை நடைபெற்றது. மாலையில் மூலவர் விமானம், உபசன்னதிகள், கலாகர்ஷனம் நடைபெற்று முதல் கால யாகசாலை பூஜைகள் பூர்ணாகதியுடன் நிறைவு பெற்றது. நேற்று காலை 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. மாலையில் உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் எழுந்தருளி சயனாதி வாசமும், அதனைத் தொடர்ந்து 3ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. பாலாலய தினமான இன்று காலை திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜ ஜிஎஸ் சுவாமிகள் எழுந்தருளியதும் 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு பூர்ணாகதி நடைபெற்றது. காலை 9:30 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் யாகசாலையிலிருந்து புண்ணிய கலவங்கள் மற்றும் உற்சவர் பெருமாள் கோவில் பிரகாரமாக வலம் வந்து திருக்கோவிலில் அமைக்கப்பட்டிருந்த பாலாலய சன்னதிக்கு எழுந்தருளியதும் அங்கு பாலாலயம் செய்யப்பட்ட உருவங்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. உற்சவருக்கும் பாலாலய பெருமாளுக்கும் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. ஜிஆர் சுவாமிகள் மற்றும் அதிகாரிகளுக்கு மரியாதை செய்யப்பட்டது. வருகின்ற பிப்ரவரி 10ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது. இந்நிகழ்ச்சியில் திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜ ஜிஎஸ் சுவாமிகள் கலந்து கொண்டு ஆசிகள் வழங்கினார். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை திருக்குறுங்குடி ஜிஆர் மடம் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர்.
அது கீழே நிற்காப்ல. கேமரா போடணுமா? போட்டுருங்க. ஒன்று போட்டாச்சு, அவ்வளோதான். அதெல்லாம் போட்டாச்சு. இது போகாது. கையில் விட்டுதான். அந்த பின்னாடி இருக்கிறவங்க நெல்லை மாவட்டம் திசையன் விளை அருகே வங்க கடற்கரையில் அமைந்துள்ளது உவரி கிராமம். இங்கு பிரசித்தி பெற்ற சிவஸ்தலமும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவாலயமான அருள்மிகு சுயம்புலிங்க சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. கடம்ப கொடிகளுக்கிடையே சுயம்புவாய் தோன்றி ஸ்ரீ சுயம்புலிங்க சுவாமியாக அருள் பாலித்து வருகின்றார் அம்பிகை மனோன்மணி அம்பாள். இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றது. குறிப்பாக தைப்பூச திருவிழா ஆண்டுதோறும் 10 நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டுக்கான தைப்பூச திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதற்காக அதிகாலை நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம், காலை சந்தி, உதயமார்த்தாண்ட பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து நவகலசங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் சுவாமி சந்திரசேகரர் மனோன்மணி அம்பாள் அலங்கார மண்டபத்திற்கு எழுந்தருளியதும் கொடிப்பட்டமானது யானை மீது ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்திற்கும் கொடிப்பட்டத்திற்கும் பூஜைகள் நடைபெற்று மகர லக்னத்தில் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணிக்குள் கொடியேற்றம் நடைபெற்றது. பின்னர் கொடிமரத்திற்கு அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டு மகா கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. விழா காலங்களில் தினமும் காலையில் விநாயகர் மற்றும் இரவு சுவாமி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலாவும் நடைபெறுகிறது. வரும் 11ஆம் தேதி தேரோட்டமும் மறுநாள் தெப்பத் திருவிழாவும் நடைபெறுகிறது. விழா ஏற்பாடுகளை கோவில் பரம்பரை அரங்காவலர் ராதாகிருஷ்ணன் மற்றும் மண்டகப்படிதாரர்கள் செய்து வருகின்றனர்.
நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரிக்கரை மீதுள்ள அருள்மிகு அசல தீபேஸ்வரர் சிவாலயத்தில் தை மாத ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு இங்கு தனி சன்னதியில் உள்ள ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை உள்ள ராகுகால நேரத்தில் ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், இளநீர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம், விபூதி என பல்வகையான வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. சிவபெருமானின் 64 மூர்த்தங்களில் ஸ்ரீ சரபர் 30வது மூர்த்தமாகும். பாதி சாரீரம் விலங்கினாலும் பயங்கர சக்தி படைத்த யாழியாகவும், பாதி சாரீரம் பறவையினால் மிக சக்தி வாய்ந்த சரபட்சியாகவும் பயங்கர உருவத்துடனும் சரபேஸ்வரரின் தோற்றம் இருக்கும். இந்த சரபேஸ்வரரை ராகுகால நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை வணங்குவதால் எதிரிகள் குலநாசம், புத்திமுத்தி ஏற்படுதல், பில்லி சூன்யம் ஒழிப்பு, மரண பயம் நீங்குதல் என மனவியாதிகள் நீங்குதல், குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுதல், ராஜ உபச்சாரம் உள்ளிட்டவைகள் கிட்டுவதென ஐதீகம். எனவே பக்தர்கள் இந்த சரபேஸ்வரரை 11 முறை சுற்றி வணங்கி சென்றனர். வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுன் பெரிய கண்ணார தெருவில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் உள்ளது. மிகவும் பழமையான பிரசித்தி பெற்ற கோவில் 83 ஆண்டுகளுக்கு பின்னர் பழமை மாறாமல் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கோவில் உள்ளேயே யாகசாலை அமைக்கப்பட்டு கடந்த மாதம் 27ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கடங்கள் வைத்து 31ஆம் தேதி முதல் கால யாகசாலை பூஜை துவங்கியது. கும்பாபிஷேக தினமான இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவுற்று புரணாகுதி செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்து மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலை சுற்றி வந்து ஸ்ரீ விநாயக பெருமான், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, ஸ்ரீ காளிகாம்பாள், ஸ்ரீ காமாட்சியம்மன் கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா திருவாலங்காடு வள்ளுவர் தெருவில் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நேற்று காலை விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கடங்கள் வைத்து நேற்று முதல் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. கும்பாபிஷேக தினமான இன்று 2ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவுற்று மகா பூர்ணாகதி செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து மேளதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலை சுற்றி வந்து பின்னர் கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். Gracias.
மதுரை மேலப்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு நேற்று காலை 9 மணிக்கு மகாலட்சுமி ஹோமம், திருமுறை பாராயணம், நவகிரக ஹோமம் நடைபெற்று தீபாராதனை நடைபெற்று பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாலை 5 மணிக்கு மங்கள இசை, விக்னேஸ்வர பூஜை, முதல் கால யாக வேள்வி மற்றும் பூர்ணாகதியுடன் தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை 7 மணிக்கு மேல் விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கி மகா பூர்ணாகதி காட்டப்பட்டு காலை 9 மணிக்கு மேல் கடம் புறப்பாடாகி விமானத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு பத்ரகாளி அம்மனை தரிசித்தனர். தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்றது. ஏற்பாடுகளை விழா குழுவினர் செய்திருந்தனர். गौरी नारायण उत्तरे स्वांगान क्रियाशक्ति स्वरूपिणी भद्रकाली अंबिकायै स्पर्शाकृतिं समर्पयामि. पराशक्ति
நிலக்கோட்டை அருகே நூற்றாண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி ஸ்ரீ பாலகுருநாத திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அடுத்த கொல்லிசெட்டிப்பட்டி கிராமத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் நூற்றாண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி ஸ்ரீ பாலகுருநாதர் சுவாமி திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக காசி, ராமேஸ்வரம், காவிரி, கொடுமுடி உள்ளிட்ட பல்வேறு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் மற்றும் முளைப்பாறை, மேளதாளம், வான வேடிக்கைகள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. தொடர்ந்து கணபதி ஹோமம், பூர்ணாகுதி, 6 கால பிரம்மாண்ட யாக வேள்வி, சிறப்பு தீபாரதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கடம் புறப்பாடு நிகழ்ச்சி எடுத்து சிவாச்சாரியர்கள் தலைமையில் ராஜகோபுர கலசத்திற்கு புனித நீர் தெளித்து கும்பாபிஷேகம் செய்து வைத்ததை அடுத்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. அப்பொழுது கருட பகவான் வானில் வட்டமிட்டதை கண்ட பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என்று விண்ணை முட்டும் அளவிற்கு கோஷம் எழுப்பினர். பக்தர்கள் பரவசத்துடன் சாமியாடி அம்மனை தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை விழா கமிட்டியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரகுடி அம்பேத்கர் நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீ கழுவடி கருப்பண்ணசாமி திருக்கோவில். இங்கு இருளாயி, சப்தகன்னிமார்கள் உள்ளிட்ட 21 பந்தி, 63 சேனை ஆகிய பரிவார தெய்வங்களுக்கு இன்று கும்பாபிஷேக விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தின் முன் அமைந்துள்ள குண்டத்தில் அக்னி வார்த்து யாகசாலை நடைபெற்று பூர்ணாகுதியும் சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோமாத பூஜையும் செய்து வழிபட்டனர். பின்னர் சிவாச்சாரியர்கள் புனித நீரை மங்கள வாத்தியங்கள் முழங்க தலையில் சுமந்தவாறு கோவிலை வலம் வந்து விமான கலசத்திற்கு அபிஷேகம் செய்து பின் பக்தர்கள் மீது தெளித்தனர். பின்னர் மூலவருக்கு பல்வேறு திவ்ய திரவங்களால் அபிஷேகம் நடைபெற்று கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதனையடுத்து நின்ற திருமேனியோடு மலர் மாலைகளுடன் வெண்பட்டு உடுத்தி விசேஷ அலங்காரத்தில் காட்சியளித்த கழுவடி கருப்பண்ணசாமியை சுற்றுவட்டார பகுதியிலிருந்து பலரும் கண்டு மனமுருகி வழிபாடு செய்தனர். அப்பொழுது பைரவர் ஒன்று அங்கேயே அகலாமல் பக்தர்களின் கூட்டத்திற்கு மத்தியில் படுத்துக்கொண்டு எழும்பாதது அனைவரையும் ஆச்சரியத்தில் மூழ்கடித்தது. பின்னர் அனைவருக்கும் அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாட்டினை கோவில் குடிமக்கள், தேவேந்திரகுல வேளாளர் சங்கம், இளைஞர் மன்றம், மகளிர் மன்றம் சிறப்பாக செய்திருந்தது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பக்தர்கள் இங்கு வந்து வழிபட்டு சென்றால் நினைத்த காரியம் நிறைவேறுவதாகவும் குழந்தை பாக்கியம் கிடைப்பது மட்டுமின்றி எங்கும் இல்லாத அதிசயம் இன்று இங்கே நிகழ்ந்துள்ளது எனவும் தெரிவித்தனர்.
எல்லாருக்கும் கிடைக்காத சிறப்பு அம்சம் நம்ம கல்வடி கற்பனுக்கு கிடைச்சிருக்கு. கல்வடி கருப்புக்கு பைரவர் காலில் வச்சு நம்ம சிலையாக உருவாக்கியிருக்கேன். அது என்னண்டா, நேச்சராகவே அந்த பைரவர் நம்ம கல்வடி கருப்பணசாமி கூட்டம் 1000 மக்களுக்கு இடையில வாசல்லையே படுத்துக்கிட்டு எந்திரிக்கவே இல்லை. அவர் எத்தனையோ பேர் சூண்டு விரட்டினாங்க, அந்த பைரவர் விலகவே இல்லை. அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நமக்கு ஒரு வேலை, அரசு வேலை கிடைக்கும் என்று நினைத்து இந்த கோயிலை வணங்கி சென்றால் அவள் குழந்தை பாக்கியமும் அவளுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லி கடமைப்படுகிறேன். இந்த கல்வடி கருப்பசாமி அருளால் நாங்கள் அனைவரும் நல்ல ஆரோக்கியமாக இருந்து கொண்டு இருக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டணம் தாயுமானவர் சுவாமி கோவில் தெரு பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ சக்தி பகவதி அம்மன் ஆலயம். இங்கு ஸ்ரீ மகா கணபதி, பாலமுருகன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு இன்று கும்பாபிஷேக விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தின் முன்பு அமைந்துள்ள குண்டத்தில் அக்னி வார்த்து யாகசாலை நடைபெற்று பூர்ணாகதியும் சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் சிவாச்சாரியார்கள் புனித நீரை மங்கள வாத்தியங்கள் முழங்க தலையில் சுமந்தவாறு கோவிலை வலம் வந்து வானில் கருடன் வட்டமிட்டபடியே விமான கலசத்திற்கு அபிஷேகம் செய்து பின் பக்தர்கள் மீது தெளித்தனர். பின்னர் ஸ்ரீ சக்தி பகவதி அம்மனுக்கு பல்வேறு திவ்ய திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. இதனையடுத்து 4 கரங்களுடன் சிம்ம வாகனத்தில் அமர்ந்த திருமேனியோடு மலர் மாலைகளுடன் விசேஷ அலங்காரத்தில் காட்சியளித்து ஸ்ரீ சக்தி பகவதி அம்மனை சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பலரும் கண்டு மனமுருகி வழிபாடு செய்தனர். பின்னர் அனைவருக்கும் அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாட்டினை கோவில் குடிமக்கள் மற்றும் பகவதி போஸ், பகவதி பிரவீன், கண்ணன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் வேங்கைப்பட்டி ரோட்டில் புதிதாக அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாமுத்துவராகி அம்மன் திருக்கோவிலில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை மகா கணபதி வழிபாடு கிராம சாந்தியுடன் துவங்கி யாகசாலை பூஜைகள் சனி, ஞாயிறு, திங்கள் என 5 கால பூஜைகள் நிறைவு பெற்றன. அதனைத் தொடர்ந்து இன்று காலை மங்கள இசையுடன் துவங்கி ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாஜனம், வேதிகாசனை, ஸ்பர்சாகுதி, நாடி சந்தானம், மூலமந்திர ஹோமம், அஸ்ர ஹோமம், ஜெயாதி ஹோமம், திரவியம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்று மகா பூர்ணாதியுடன் யாக வேள்விகள் நிறைவு பெற்றன. அதனைத் தொடர்ந்து யாகசாலையிலிருந்து தீர்த்த குடங்கள் புறப்பட்டு கோவிலை வலம் வந்து விமானத்தை அடைந்து அங்கு பக்தர்கள் குலவை ஒளி முழங்க மகா முத்துவராகி அம்மன் ஆலய கும்பாபிஷேகம் பக்தர்கள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற்று சென்றனர்.
சரணம், குருவே வாழ்க. எல்லா வெற்றியும் இறைவனுக்கு. நமது சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனர்ல சித்தர் முத்துவநாத சுவாமிகள் ஜீவசமாதியா இருக்காங்க. ஐயா ஜீவசமாதியாகி 192 வருஷம் ஆகுது. அந்த சித்தர் பெருமான் வராகிய உபாசனை பண்ணி வராகியுடைய அருள் பெற்று பரிபூர்ண அருள் கடாட்சம் பெற்று சித்தியா இருக்காங்க. அப்படிப்பட்ட சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரில அந்த முத்துவநாதர் கோவில் அருகில் வேங்கைப்பட்டி ரோடு SM நகரில் புதிதாக அருள்மிகு வல்வினை தீர்க்கும் மகா முத்து வாராகி அம்மன் ஆலயம் இன்று கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பா நடந்துச்சு. எல்லாமே சித்தர் முத்துவநாதருடைய அனுகிரகம் தான், அவருடைய ஆசீர்வாதம் தான். எல்லா பக்தர்களும் கலந்துக்கோங்க. வராகின்றது சாதாரண ஆள் கிடையாது. சப்த கன்னிகள்ல வாராகி ஒருத்தவங்க. போர்ப்படை தளபதி அந்த அம்மா. நம்ம தஞ்சை பெரிய கோயில்ல மன்னர் ராஜராஜ சோழனுக்கு போர்ப்படை தளபதியா இருந்து வெற்றியை தந்த வாராகி அம்மன். பல்லூர்ல காஞ்சிபுரம் மாவட்டம் பல்லூர்ல அம்மா காட்சி கொடுக்கறாங்க. உத்தரகோசமங்கையில சுயம்புவ அம்பாள் இருக்காங்க. காசி சேத்திரத்துல அம்பாள் இருக்காங்க. நம்ம சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனர்ல SM நகர்ல வல்வினை தீர்க்கும் அன்னை மகா முத்துவாராகி ஆலயம் இருக்கு. எல்லா பக்த கோடிகளும் தவறாமல் கலந்து கொண்டு அன்னையின் பரிபூர்ண அருள் பெற்று செல்லுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். அம்மா பாத்தீங்கன்னா சாதாரண ஆள் கிடையாது. இங்க நம்ம திருப்பணி நடந்திருக்கோம், எல்லாமே அதிசயம் தான். ஒவ்வொரு விஷயமே அதிசயமா நடந்துச்சு. வராகிட்ட நீங்க மனமுருகி என்ன கேட்கறீங்களோ கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு நிறைய பிரச்சனை, பண பிரச்சனை, தீராத நோய் பிரச்சனை, கடன் பிரச்சனை, குழந்தை பாக்கியம், எந்த விதமான பிரச்சனையா இருக்கட்டும், வளர்பிறையில வரக்கூடிய பஞ்சமி, ஒரு மாதத்துல ரெண்டு பஞ்சமி திதி வரும். வளர்பிறை தேய்பிறை. அந்த வளர்பிறை தேய்பிறை 2 பஞ்சமிலையும் அம்பாளுக்கு பிடிச்ச ஒரு வாழை இலையில பச்சரிசி வச்சு தேங்காய் தீபம் போட்டீங்கன்னா அன்னையுடைய பரிபூர்ண அருளாசி உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ச்சியா ஒரு 11 மாதம் நீங்க பஞ்சமி பூஜையில கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ, என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அது அம்பாளுடைய அனுகிரகத்துல பரிபூர்ணமா கிடைக்கும். இந்த சேத்திரம் சாதாரண சேத்திரம் கிடையாது. இந்த திருப்பணி சாதாரணமா நடக்கல. நடந்தது அனைத்துமே அதிசயம், அற்புதம். வாழ்க வளமுடன். என் பேரு செந்தில்குமாருங்க.